புது வண்டி வந்ததுக்கப்புறம் காம்படிஷன் கடமையை மறந்துட நினைக்காதீங்க. இன்னும் 15 நாள்ல கண்டிப்பா போறோம். காலையில் வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா 65லயே நிக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் 10K ஸ்டெப்ஸ் பத்தாது, 12K மாத்த வேண்டியதான். இன்னைக்கான பக்காவான ப்ரீ பயிற்சி மீலுக்கு சாதம், முட்டை, ஒரு ஸ்கூப் நான் கேஃபினேட்டட் ப்ரீ ஒர்க் அவுட். வாதியார் காம்படிஷன் டே வரைக்கும் கெஃபைனை கம்மி பண்ணிக்கோ, பிகாஸ் ஒரு கேப் விட்டு காம்படிஷன் டே அன்னைக்கு எடுக்கிறப்ப ஜுர்ருன்னு ஏறும்னு சொன்னாரு. அதனால் இவனை அந்த நாளுக்கு சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், இவனை இந்த நாளுக்குலாம் எடுத்துட்டு இருக்கேன். இதன் தேவை இருக்கவங்க லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, உங்க டிஎம் வரும், செக் பண்ணி பாருங்க. லோக்கி 10 கூப்பன் கோட் போட்டீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம் ஜாலியா. இன்னைக்கு ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அக்கல் பக்கல்ல பேண்ட் மாட்டிட்டு அக்சசரிஸ் ஒர்க் அவுட் தான். 80 கிலோ டிப்ஸ் மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிடிக்கவே முடியாது நம்மள கையில. ஜிம் போறவங்களுக்குலாம் இந்த பேக் செம யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடுவில் ஒரு வாட்டர் இருக்குல்ல, இதுல பெல்ட் சொருகி வச்சிருக்கலாம். நான் வெயிட்டட் பெல்ட் வச்சுக்கிறேன், நீங்க ஸ்குவாட் பெல்ட் கூட போட்டுக்கலாம் வேணா. ஆக்சுவலி ஒரு வடக்கு பவர் லிஃப்டர் நண்பர் பிராண்டு, நானும் 2-3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தாங்குறான். தேவைப்படுச்சுன்னா லிங்க் கமெண்ட் பண்ணி வழக்கம் போல வாங்கிக்கலாம் டிஎம். இன்னைக்கு ஓவராலா ஒரு 80 நிமிஷம் ட்ரைனிங் போட்டு டாடா சொல்லிட்டேன். வீட்டுக்கு சென்று கடமை வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு சோறு சாம்பார் முட்டையை குழப்பி வச்சுட்டு ஈவினிங் வண்டிக்கு செயின் லூப் கரெக்டா எப்படி அடிக்கணும்னு கத்துக்க போயிருந்தேன். நார்மல் பூட்டுக்கும் ரைடிங் பூட்டுக்கும் இப்பதான் நண்பர்கள் டிஃபரன்ஸ் தெரியுது. பாறாங்கல் உளுந்தா கூட கட்டவரல பக்காவா காப்பாத்தும், அந்த மாதிரி இருக்குது. நாளைக்கு எனக்கு வேற ஒரு ரைடு இருக்கு. நான் டெக்கத்தான்ல வாங்க ஸ்னோ பூட்டை தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்ன கதை ஆக போகுதுன்னு தெரியல. இரவு மிச்சம் இருக்க ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 10 மணி வாக்கிங் போட்டு லேட் நைட் எடிட்டிங் செஷன் ஓட்டிட்டு இருந்தேன். ஜான் 9க்குள்ள ஒரு 62 கிலோ கொண்டு வந்துட்டேன்னா நல்லா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போய் இறங்கலாம். என்ன கதைன்றதை பார்ப்போம் நண்பர்களே. டாடா.